இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போயிட்டு நம்ம போய் உட்காந்துருக்கும் போது படம் வரலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கு ரொம்பவே எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஆனா என்ன யார் கண்ணு வச்சானே தெரியல, அவருக்கு மட்டும் இப்படி நடக்குது. இப்போ ஒரு அண்மை செய்தியா 3 வாரத்துக்கோ 4 வாரத்துக்கோ இடைக்கால தடை போட்டிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. இந்த படம் வந்தாலே 4 வாரம் தான் ஓடும், அதை வேற இப்படி தள்ளி போட்டாங்கன்னா அப்புறம் கைதியெல்லாம் ஒரு நாள் இரவு தான் படம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு படம் சியான் விக்ரமுக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போய் பார்க்க போனேன். பட் ஆனால் படம் போஸ்ட் பண்ணோன்னே எனக்கு கிட்டத்தட்ட துருவ நட்சத்திரம் ஞாபகம் தான் வந்துச்சு. முழுக்க தயாரிப்பு நிறுவனம் பண்ண தப்பு. இப்போ அருண்குமாரோ விக்ரம் அவர்களோ தப்பு பண்ணதுதான் இந்த யோசிச்சிருக்கலாம், என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. விக்ரம் நிலைமை யோசிச்சு பாருங்களேன், தொடர்ந்து அவருக்கு சரியான ஒரு வெற்றி படம்ன்றதே கிடையாது இது வரைக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு நடிகராக மாறிட்டார விக்ரம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எம்புரானுக்கு வேற அந்த டைட்டில் வேற இப்படி மாற்றி அது வேற என்னமோ வேற மாதிரி இருக்கலாம் வேற நம்ம சீரியஸாக. படத்தினுடைய பெரிய சிக்கல் என்ன தெரியுமாங்க, செகண்ட்ல உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, எதுக்கு அவர் வராரு, ஏன் வரமாட்டேங்கிறாரு, எதுக்கு அவர் மேலே. இந்த படத்துலேயே நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு மாதிரி கேமரா எப்படி கொண்டுட்டு போறன்ற பேர்ல தலைவலி. எங்கெங்கெல்லாம் மோகன்லால் பிளாட்டுங்க, அதுதான் ஹைலைட்டு. அவரை நம்ம மாசா பார்க்கறதுடைய இதுவே என்னன்னா அந்த வேட்டி செட்டு தானே. படத்துல மனுஷனுக்கு 2 சீன் தாங்க வேட்டி செட்லேயே கொடுக்குறாங்க. எல்லா இதுலயும் வந்துட்டு வில்லு விஜய் மாதிரி கோட் சுட்டே வராதுங்க. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. என்ன சமைச்ச பொண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்க? அப்செட்ல உட்காந்துருக்கேன். ஏன் நீங்க சமைச்ச போட்டுறீங்க? அப்செட் தான், அதுக்கு எனக்கு விரல்லாம் நோண்டி விரல் நோண்டு இல்லைங்க, யோசிச்சுட்டு இருக்கேன் கையை வச்சுட்டு. என்ன அப்செட், என்னாச்சு? இல்லைங்க, வீர தீர சூரன் பார்ட் 2 நான் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட போனேன். எனக்கு விக்ரம் வந்துட்டு அந்த கெட்டப்லாம் தாண்டி விக்ரமுக்குன்னு ஒரு லுக் இருக்கும்ல, அந்த சைட்லலாம் அப்படி கட் பண்ணிட்டு அந்த முடி வச்சுட்டு அந்த மாதிரி தில்லு தூளெல்லாம் பார்த்துக்கிறோமா, சரி அந்த மாதிரி ஒரு படம் சரி போய் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, அருண்குமார் வேற, சித்தாலாம் சூப்பராக இருந்துச்சு. சரி போய் பார்க்கலான்னு ஆசையாக டிக்கெட்லாம் புக் பண்ணி காலைல 8:50க்குலாம் தேட்டருக்கு போய் பார்த்தா இல்லைங்க, ஒரு இடைக்கால தடை போட்டிருக்காங்களாம் கோர்ட்டில், அதனால் வந்துட்டு 10:30 மணிக்கு வாங்கினாங்க. சரி ஓகே, ஏதோ எல்லா படமும் லேட் ஆகும்ல, அந்த கேடிஎம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு ஒரு 10:15 போய் கேட்டேன். இல்லைங்க 11:30 மணிக்கு வாங்கினாங்க. என்னடா இது ரேஷன் கடை மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன். திரும்ப பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லைங்க படம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படமும் பார்த்தீங்கன்னா தங்கலான் கிட்டத்தட்ட முதல் நாள் இந்த பிரச்சனை வந்துச்சு. அடுத்த நாள் 9 மணி ரிலீஸ் ஆக வேண்டியது கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் ஆச்சு, நிறைய தேட்டரில் சொன்னாங்க. எனக்கு அதுவே ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போயிட்டு நம்ம போய் உட்காந்துருக்கும் போது படம் வரலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. தொடர்ந்து பார்க்கும்போது சியான் விக்ரமுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்களும் பார்த்துருக்கோம். படம் லென்த் அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சியான் விக்ரம் படத்தில் நடக்குது. நிறைய படங்கள் நடந்திருக்கு, பட் இருந்தாலும் இவ்வளோ அதிகமாக இருக்குது, தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்தது அவர் படம் தான். ஆனால் அவரையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு படத்துலையும் அவரும் கெட்டப் மாற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டு ரசிகர்களுக்காக மட்டுமே படம் பண்ணுறேன்ட்டு அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அது இல்லாமல் ப்ரமோஷன்லாம் மனுஷனை அடிச்சுக்கவே முடியல. நேற்றுலேருந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊருக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாதி ஊரை கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். போய் இந்த காலேஜஸில் போயிட்டு ஜாலியாக இது பண்ணுறது, அவருக்கு போடுற காஸ்டியூமு, அவ்வளோ எனர்ஜியாக போய் அங்கே அவ்வளோ துள்ளி குதிச்சு பண்ணுறது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் என்ன யார் கண்ணு வச்சானே தெரில, அவருக்கு மட்டும் இப்படி நடக்குது. இப்போ ஒரு அண்மை செய்தியாக தம்பி ஒருத்தர் சொன்னாப்புல, இந்த மாதிரி 3 வாரத்துக்கோ 4 வாரத்துக்கோ இடைக்கால தடை போட்டிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. இந்த படம் வந்தாலே 4 வாரம் தான் ஓடும், அதை வேற இப்படி தள்ளி போட்டாங்கன்னா அப்புறம் இல்ல ஏதாவது ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தை இல்ல அப்படி இல்லைங்க. தமிழ் சினிமால எப்பேற்பட்ட சூப்பர் ஹிட் படமோ 4 வாரம் தான் ஓடுது. இப்போ அந்த 4 வாரத்துல தான் எல்லா கலெக்ஷனும் இல்லை. எனக்கு என்ன கவலைன்னா, இதுல வேற வீர தீர சூரன் 2 2வது பார்ட்டு எனக்கு அருண்குமார் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்போ 20 நிமிஷம் படம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கதைக்குள்ளே போயிடணும், ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க, லேட்டாலாம் போகாதீங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் 8:50க்குலாம் போனேன். கடைசியில் பார்த்தா படமே வந்து 3 வாரம் 4 வாரம் கரெக்ட். 20 நிமிஷம்ன்றதுல எனக்கு கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தேட்டர்ல இருந்து கால் பண்ணாங்க, படம் கேன்சல் ஆயிடுச்சு, டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா
செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விடுறாங்க. இதுவே ஒரு வித்தியாசமான இது முயற்சி, ஒரு அபசகனமான ஒரு முடிவாயிடுச்சு. அவசரமான முடிவு. இல்லைங்க, தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாங்க. சில பேர் இந்த பேர்லாம் வச்சீங்கன்னா படம் ஓடாது, காலின்னு வச்சா படம் ஓடாது, இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவுடைய புது காலின்னு வச்சா படம் ஓடாது. ஆமா, இது ஹீரோக்கு சொல்றீங்களா இல்ல படம் பேரே சொல்றீங்களா? இல்ல, படம் பேர் நார்மலா இப்ப ரஜினி சாருக்கு வந்துட்டு காலின்னு ஒரு படம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜானி இல்ல ஜானின்னு இருந்துச்சு, காளி கழுகு இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி சில சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. கழுகுன்னு ஒரு பேர் வச்சு அந்த படத்துலயும் தீ விபத்துலாம் நடந்தது. ஸோ இப்படி எது இருந்தாலும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நம்மளால நிறைய பேர் பார்ப்பாங்க. அபசகனமா எடுத்துருப்பிலே முதல் படம் பண்ணாம ரெண்டாவது படம் என்ன தம்பி இதுல எப்படி லைட் இதுன்னு சொல்லி நம்மளால கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்னமோ கண்ணெல்லாம் பட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு அபசகனமா நினைச்சாங்க. அந்த மாதிரி கூட எனக்கு தோணல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட் விடுற அளவுக்கு ஒரு தில் இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு 20 நிமிஷத்துக்குள்ள கதைக்குள்ள போயிடுவீங்க, படம் அந்த அளவுக்கு பட்டார்னு போகும்னு சொன்னாங்க. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனேன். ஒரு தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப ரேரா இருக்குது, வித்தியாசமான முயற்சி அப்படின்லாம் சொல்றாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு சியான் விக்ரம இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இரவு நடக்கிற கதை அப்படின்னா கைதிலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அங்க இருந்துச்சு. கைதியெல்லாம் ஒரு நாள் இரவு தான் படம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு படம் சியான் விக்ரமுக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போய் பார்க்க போனேன். பட் ஆனால் படம் போஸ்ட் பண்ணோன்னே எனக்கு கிட்டத்தட்ட துருவ நட்சத்திரம் ஞாபகம் தான் வந்துச்சு. இதே மாதிரி தான் துருவ நட்சத்திரம் சொன்னாங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க, தள்ளி போச்சுன்னாங்க. கடைசியில் பார்த்தா இன்னும் படம் எப்போ வரும்னே தெரில. ஆனால் ஜிவிஎம் மட்டும் நம்பிக்கிட்டே இருக்காரு, ஜிவிஎம் ரசிகர்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்றாரு இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி வீரதேசுரனும் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் போயிருமோன்ற ஒரு பயம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்றுங்க, நான் பார்த்த வரைக்கும் நடிகர்கள் இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எந்த நடிகர் வந்தால் கூட அவங்க கொஞ்சம் அந்த ஆளுமை நிலை நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள போயிட்டா தான் படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு 25 கோடியோ 27 கோடியோ செட்டில்மெண்ட் பண்ணுன்ற மாதிரியான ஒரு சிக்கல் ஒன்று வருது. அப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயன் முன்ன வந்து அந்த படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர்னு வைங்களேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோ படத்தில் இருந்த நஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு வேற சில இடங்கள்லேருந்து ஒரு ப்ரெஷர் 27 கோடி ரூபாய் இப்போ உடனே செட்டில் பண்ணுங்க அப்படின்னும் போது ஓவர் நைட்ல ஒரு செட்டில் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் லைக்காக ஒரு இன்னொரு படம் பண்ணுறாரு. ஏன்னா லைக்கா தான் வந்துட்டு அந்த செட்டில்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள். அப்புறம் கோகுலம் சினிமாஸ்லாம் உள்ள வந்திருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் ஒரு நடிகர் உள்ள வந்து அந்த ஆளுமையோடு இருக்கும்போது டாக்டர் படம் வந்துட்டு கரெக்டாக அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ விஜய் படம் பாருங்களேன், பிரச்சனை இல்லாத விஜய் படமே கிடையாது. அது புலியா இருக்கட்டும், எந்த ஏதோ ஒரு வகையில் ரிலீஸ் ஆகிடும், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. கடைசியாக விஜய் படத்துக்கு தான் காமனாக நான் ஒன்று கேள்விப்படுவேன், கேடிஎம் வரல, கேடிஎம் ரிலீஸ் ஆகல, இப்படின்னு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு தரப்புலேருந்து ஏதோ ஒரு குரூப் ஒன்று வரும், விஜய் தரப்புலேருந்து இதெல்லாம் படம் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. படம் எப்படியா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. காவலன் நான் தலைவாவை தவிர மீதி எல்லா படமும் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் வரும், ஆனால் ரிலீஸ் ஆகிடும். காவலனும் தலைவா மட்டும் தான் தள்ளி போச்சுன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகன் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆளுமையா இருந்தா தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்துட்டு ஒரு 10 கோடி பிரச்சனை தாங்க. இது 25 கோடி 10 கோடி இல்லை 50 கோடி ஆக்சுவலி இல்லை. ஆனால் அது 10 கோடி அப்படின்ற மாதிரி அது என்னமோ சொல்றாங்க. பட் அந்த ஓடிடியினுடைய நிலையில வந்துட்டு ஒரு முன்னாடி வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு போது அதனுடைய ஒரு லாஸ் விகிதமே ஒரு 10 கோடியோ நம்ம தான் சொல்றாங்க. அந்த 10 கோடியை வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். அதுக்காக தான் ஒரு நிறுவனம் வந்துட்டு இந்த படத்தின் மேலேயே கேஸ் போட்டு வைக்குதுன்னு வைங்களேன். பிஃபோர் யூ ஆட்டோமேட்டிக்கா விக்ரம் மாதிரியான ஒரு ஆளோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்கள் வந்துட்டு உள்ள வந்து அதுதானே அதை நான் எடுத்துக்கிறேன் என்னன்ற பார்த்து போங்கிற இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ற அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது நடிகனுக்கு வேணும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இது நடிகன் வேலை கிடையாது. ஆனா இருந்தாலும் அப்படி இருந்தா தான் படம் ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகுது. இல்ல ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல. இப்ப விக்ரம் அவர்கள் எடுக்கக்கூடிய கதையும் சரி, இயக்குநர்களும் சரி, பக்காவான இயக்குநர்கள் ஒரு வெற்றி படம் கொடுக்குறாங்க, அப்புறம் விக்ரம் கிட்ட வராங்க, விக்ரம் கிட்ட ஒரு படம் பண்றாங்க. இப்ப தங்கலான் எடுத்துக்கிட்டா கூட பாரஞ்சித் ஒரு வெற்றி இயக்குனராக தான் பார்க்க போறாரு, இப்ப வரைக்கும் ஒரு முக்கியமான இயக்குனராகவும் பார்க்க போறாரு. ஆனா அவரால் தங்கலான் படம் கொடுக்கும்போது ஒரு எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு கிடைச்சா, அதோட உழைப்புக்கான வெற்றி கிடைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. நிறைய பேருக்கு அந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. ஆனா ஒரு மாடரேட்டான ஒரு வெற்றி தான் தங்கலான் கிடைச்சது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துச்சு. அது தயாரிப்பு நிறுவனத்தோட பிரச்சனை, அது விக்ரம் பத்தின பிரச்சனையோ இல்ல டிரெக்டருக்காக கிடையாது, தயாரிப்பு நிறுவனத்தோட பிரச்சனை. அது கடைசியில் சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க தயாரிப்பு நிறுவனம் பண்ண தப்பு. இப்ப அருண்குமாரோ விக்ரம் அவர்களோ தப்பு பண்ணுறதா இந்த யோசிச்சிருக்கலாம், என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணுது. இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்க்குறோம், செம்மையா பண்ணாங்க, ஆடியோ லான்ச் வச்சாங்க, எல்லாமே பக்காவா பண்ணாங்க. வீரதீரசுரன் பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனாக பார்க்கும்போது பெருசாக போஸ்டர் அடிச்சாங்களா இல்லை எல்லா தியேட்டர்லையும் வந்துட்டு இது வச்சாங்களா அது வச்சாங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். படக்குழு தன்னோட வேலையை சரியா பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த பிஃபோர் யூவா இந்த நிறுவனம் வந்து இவ்வளோ நாள் அதை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. இந்த பிரச்சனையை என்னைக்காவது நீங்க எப்பயோ இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை நீதிமன்ற வழக்கை வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம். ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிட்டாங்க, மார்ச் 27 அறிவிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா
ஏதாவது அந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு முடிவை சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது இன்னைக்கு நைட்டு இந்த படம் வந்து வராது, இடைக்கால தடை அப்படின்னா விக்ரம் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். தொடர்ந்து அவருக்கு சரியான ஒரு வெற்றி படம்ன்றதே கிடையாது இது வரைக்கும். இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு பெரிய வெற்றி, ஒரு மாஸ் வெற்றி கொடுத்தாரான்னு கேட்டால் அது இது வரைக்கும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து தன்னுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நடிகராகவே மாறிட்டார். எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா, தங்கலானுக்கு கூடின கூட்டம், தங்கலானுக்கு இருந்த முன்பதிவு கூட வீரதீர சூரன் 2க்கு கிடையாது. நான் நேற்று வரைக்கும் பார்க்குறேன் புக் மை ஷோவில், டிக்கெட்ஸ் நியூவில் வந்துட்டு ரொம்ப காலியாக தான் இருக்குது தியேட்டர்ஸ். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு நடிகராக மாறிட்டாரா விக்ரம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் விக்ரம் படமா நம்பி போகலாம், குடும்பங்கள் நம்பி போய் படத்தை பார்க்கலாம், தில் தூள் மாதிரி கமர்ஷியலாக ஹிட்டு கொடுக்கவும் தெரியும், ஒரு ஐ படம் மாதிரி வித்தியாசமான படமும் விக்ரம கொடுக்க முடியும், ஒரு வெர்சடைல் ஆக்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு இன்னொரு கமல் அப்படிங்கிற மாதிரி தான் விக்ரம சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரோட படம் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல், ஒரு பெரிய செலிப்ரேஷன் இல்லாமல், ஒரு தியேட்டர் வெளியில் ஒரு ட்ரம்ஸ் கூட அடிக்காமல் ரொம்ப சாதாரணமாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கவலையாக இருக்க டைமில் ஒரு 8 மணிக்கு இடைக்கால தடை இது வராது அப்படின்னா அது இன்னும் வந்து அவருக்கு ஒரு பேக்ஃபயராக தான் மாறும். அப்போ ஆல்ரெடி விக்ரம் அவர்களுடைய நிலை என்னவா இருந்திருக்கு இது வரைக்கும் படங்கள் பார்க்கும்போது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காருன்றதை தாண்டி இந்த மாதிரி அவங்க வந்து லாக் பண்ணும்போது அது இன்னும் ஒரு பேக்ஃபயராக தான் மாறுது. அப்போ விக்ரமோட கெரியரில் இந்த மாதிரி படங்கள் வரும்போது பிரச்சனை வருதுங்கிற தாண்டி, ஏன்னா ஒரு படம் வந்து அதுக்கப்புறமா அந்த படம் நல்ல படமா இதா இல்லையா சரியா இல்லையான்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம கூட யூடியூப் வீடியோ போடும்போது யோசிப்போம், ஒரு டைமில் ரிலீஸ் ஆகும்போது தான் ஒரு 8 மணிக்கு போட்டால் தான் வீடியோ ரீச் ஆகும்னு நமக்கு ஒரு கணக்கு தெரியும். ஏன்னா அந்த டைமில் ஆடியன்ஸ் வருவாங்க, அந்த டைமில் நம்ம வந்துட்டு ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு மார்ச் 27 பிரபலம் பண்ணியாச்சு, எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்ணிட்டீங்க, தியேட்டருக்கு மக்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்படின்னும் போது கரெக்டாக 9 மணிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் அந்த படத்தோட ரிசல்ட்டை அதுக்கப்புறம் அது கடவுள் முடிவு பண்ணிப்பாங்க. ஐ மீன் கடவுள்னா மீன்ஸ் ஆடியன்ஸை சொல்கிறேன், ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னும் போது இதுவே அந்த படத்தை பார்க்கணுமான்ற ஒரு எண்ணத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ சரியான நேரத்தில் அது போய் ரீச் ஆகலை அப்படின்னா திரும்ப அவங்க ரிலீஸ் தேதி அறிவிச்சு அதுக்கு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சு அதுக்கு ஒரு இன்டர்வியூலாம் பண்ணி ப்ரொமோஷன் வேலையெல்லாம் பார்த்து எவ்வளோ கஷ்டம் இல்லையா? எனக்கு முழுக்க முழுக்க விக்ரம் நிலைமை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. நேற்று கூட பார்க்குறேன், ஒரு கல்லூரியில் போயிட்டு அவ்வளோ ஜாலியாக ஒரு 25 வயசு பையன் மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு, அவ்வளோ விளையாடிட்டு இருக்காரு, அவ்வளோ ஜாலியாக இருக்கார். ஸோ அவர் சினிமா மேலே இருக்க லவ்வும் நம்மளோட படத்தை வந்து சூப்பராக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நான் இது வரைக்கும் பார்க்குறேங்க, நிறைய ஹீரோஸ் பார்க்குறேன், ஒரு ப்ரமோஷனல் இன்டர்வியூக்கு வராங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேராக தான் வராங்க. அதாவது நடித்த ஒரு நடிகை, ஒரு 2வது நடிகை, ஒரு 3வது நடிகை வருவாங்க, டேரக்டர் உட்காந்துருப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனால் அதுல இருந்து ஒரு முக்கியமான கேரக்டரை கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஆனால் விக்ரம் படத்தோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் பாருங்களேன், டீமாக உட்காந்துருப்பாரு, அவரும் இருப்பார் அந்த படத்தோட ப்ரொமோஷனில். ஏன்னா எப்போவுமே அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ரசிகர்களுக்காக அவர் பண்ணக்கூடியது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு பிடிச்ச ஒருத்தராக இருக்காருன்னா கண்டிப்பாக அவர் இருந்துகிட்டே தான் இருக்கார். அது என்ன நேர காலமானு தெரியல, சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் விக்ரம் நிலைமையை நான் பார்க்குறேன். இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா விக்ரம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாருன்னு. ஆக்சுவலி சிக்கலே என்னன்னா நடிகர்கள் ஜாலியாக தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தயாரிப்பாளரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நடிகருக்கு வந்துட்டு ஒரு பணம் எத்தனை கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ செட்டில் ஆகிட்டு இருக்கோன்னு வைங்களேன். இதை முதலீடு போட்டு இல்லை இதை வட்டிக்கு வாங்கி இல்லை ஹெச்ஆர் பிக்சர்ஸ் நிலைமையை நான் யோசிக்கிறேன். அவருடைய நிலை என்னவா இருக்கும்? ஏன்னா ஷிபு தமின்ஸ் தான் இதுக்கு தயாரிப்பாளர், இவரு தான் புலியினுடைய கோ ப்ரொடியூசர், 2 பேரும் தான். இப்போ பிடி செல்வகுமார் புளியை விட மாட்டேங்க, இல்லை யோசிச்சு பாருங்க, பிடிச்சாரு புலிவார பிடிச்சாரு. அதே இதே தயாரிப்பாளர் தான் அந்த படமும், அந்த படத்துக்கும் இதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்தது. ஆனால் அப்போ வந்துட்டு விஜயும் சரி அந்த டீமும் சரி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இங்க அந்த சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்றேன். நான் இப்போ நீங்க வந்துட்டு அந்த விஷயம் இப்போ இது நடிகர் மேல தப்பு இல்லை, இயக்குனர் மேல தப்பு இல்லைன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நடிகர் மேலேயும் இயக்குனர் மேலேயும் தப்பு வராது. ஏன்னா எல்லா நடிகர்களும் மேக்ஸிமம் ஷூட்டிங் வந்துடுறாங்க, பிரச்சனை இல்லை. கடைசியாக அது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் மேலே தான் போய் முடியும். ஏன்னா அவங்க முன்னாடி வாங்கின கடனா இருக்கும், இல்லை பின்னாடி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நடிகன் வந்துட்டு முன்ன நின்றே ஆகணும், ஏன்னா ஒரு வழி இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன்லேருந்து விஜய் வரைக்கும் எல்லாருமே 50 கோடி 100 கோடின்னு பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு 20% இல்லை வாட் எவர் இட் இஸ் அதை வந்துட்டு அந்த படத்துக்காக விட்டு கொடுக்கும்போது அந்த படம் எப்படியும் லைம் லைட்டுக்கு வந்துடுது. அதை வச்சு அவங்க இன்னொரு படத்தை பூஸ்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக வீரதீர சூரன் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தூள் மாதிரி இருக்கும். இந்த படம் வந்துட்டு விக்ரமுக்கு தூள் என்ன பண்ணுச்சோ அதை வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் லைக் வேற ஒரு ஃபார்மில் இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க போது அப்போ இது விக்ரமுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். அப்போ அவர் இதை எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு வந்துட்டு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் என்ன வேணாலும் நினைக்கலாம். ஏங்க கலைஞர் குடும்பத்தோட சம்மந்தம் வச்சிருக்க மனுஷங்க அவர், யோசிச்சு பாருங்க.
அவர் பவர்ஃபுல்லான பர்சன். அவர் இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் அவர் வந்துட்டு இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரியே இல்லை மற்ற ஆட்கள் ஒருவேளை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருந்தா வாய்ப்பே இல்லைங்க, பிரச்சனையே வந்திருக்காது. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணி ஒரு படத்துக்கு நீங்க வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கா? அதனால தானே எல்லாருமே அவங்க கிட்ட போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலாபரேஷனாவது இவர் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்துடணும். ஏன்னா அவருக்கு இல்லாத ஒரு ரிலீஸ் பண்ணி படத்துக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு. ஆமா, அது அது நீங்க உண்மை பேசி இல்ல சொல்றேன். இல்ல அது கரெக்ட் தான். ஆனா படம் ஸ்மூத்தா இருந்துச்சு, அந்த ப்ராசஸ் ஈஸியா எடுத்துல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எந்த இடத்துல எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் ரெஜெண்ட் கிட்ட போயிட்டு அப்படின்னா அந்த படம் ஸ்மூத்தா எடுத்துல. அப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தெரியுது வேற வேற சிக்கல்கள் அந்த படத்துக்கு வரப்போது. இவங்களுக்கு தெரியும்ல, இப்போ நமக்கு தாங்க இது புதுசு. பிஃபோர் யூ வந்துட்டு புதுசா தெரியுது. இவங்களுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியே தெரியும் கடைசி நேரத்துல ஒரு பஞ்சாயத்து பண்ணுவான், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. தயாரிப்பு நிறுவனமோ சுற்றி இருக்கிற டீமோ அப்பவே அவங்க முடிவு பண்ணி ரெட் ஜெயின் மாதிரி ஆளுங்கிட்ட போயிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் கேள்வி கேட்கல. அதுல மென்ஷன் பண்ணதே பாத்தீங்கன்னா, நான் வந்து டிஜிட்டல் உரிமையை வந்து வாங்கி வச்சிருக்கேன், பட் நான் விற்கிறதுக்குள்ள வந்து இவங்க வந்துட்டு படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற. அறிவிச்ச உடனே அவர் தெரிஞ்சு போச்சு ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க, அப்போ வந்து நம்ம விற்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்க அப்பவே பிரச்சனை கிளப்பி இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 25 தேதியில முடிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூவா இன்னைக்கு படம் ரிலீஸே ஆகாது, இன்னும் வந்து ஒரு 3 வாரத்துக்கு தடைன்ற அளவுக்கு போயிருக்காது. நீங்க ஓடிடியில் வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு படத்து மேல நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையா? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்லா போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடிடில இருந்து அதோட வர அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு உங்க போலையா அப்படிங்கிறதும் தெரியல. இல்ல உண்மை. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, இப்ப நிறைய பேர் வந்துட்டு அந்த நிறுவனம் கூட சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு நாங்க இன்னும் ஓடிடிக்கு விற்கல அப்படின்னு. விக்ரம், அஜித், விஜய், சூர்யா இந்த மாதிரியான நடிகர்களுடைய படங்கள்லாம் எப்பவுமே நல்ல ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க. யாருமே கம்மி ரேட்டுக்குலாம் கேட்கறது இல்லை. பெரிய பெரிய பிரைம்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. நெகோசியேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க, இன்னும் கிடைச்சா அப்ப நல்லா இருக்குமே சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ண முடியாதுல, படம் தயாரிப்பு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி. இது இப்படி இருக்கக்கூடிய உள்குத்து யாரோ ஒருத்தவங்களுடைய யாரோ ஒரு தரப்பினுடைய ஒரு பேராசை தான் இந்த படத்தை வந்து தேவையில்லாம காவு வாங்கியிருக்கு. இதுல விக்ரம் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லா உள்ள இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி படம் ரிலீஸ் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு ரசிகர்களுக்கும் வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னாங்க, இன்னைக்கு படம் பார்க்கறதுங்கிறது ஒரு காஸ்ட்லியான பிசினஸ். அது ஒரு படத்துக்காக இங்கேருந்து கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு படத்தை போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை ஒருத்தன் பண்ண ரெடியா இருந்துட்டு போனவனுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் அவன் மனசு ஏத்துப்பான். படமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுல இடையில எம்புரான் வந்துச்சுலங்க, அது என்னாச்சு? அது என்ன கதை? எம்புரானுக்கு வேற அந்த டைட்டில் வேற இப்படி மாத்தி அது வேற என்னமோ வேற மாதிரி இருக்குல்ல, வேற கமெண்ட்லாம். ஆனா சீரியஸா படத்தினுடைய பெரிய சிக்கல் என்ன தெரியுமாங்க, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. அவர் சொல்றாரு பிருத்திவிராஜ் 3 பார்ட்டை நாங்கள் இந்த படத்தை எழுதியிருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டினுடைய ஹிட்டை பார்த்துட்டு செகண்ட் அண்ட் தேர்டை சேர்த்து எழுதியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. செகண்ட்ல உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, எதுக்கு அவர் வராரு, ஏன் வரமாட்டேங்கிறாரு, எதுக்கு அவர் மேல லூசிஃபர்லாம் பயங்கரமா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே லூசிஃபர் சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா லூசிஃபர் வந்துட்டு தெலுங்குல ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் இருக்குது லூசிஃபர் பார்ட் 2 மலையாளத்துல. தெலுங்குல ஒரு காட்ஃபாதர்னு ஒன்று பண்ணாங்கல்ல, நமக்கு வந்துட்டு லூசிஃபருடைய இம்பாக்டே இதில் வரல. ஆல்மோஸ்ட் அதை தான் வந்துட்டு லூசிஃபர் 2ல வந்துட்டு மலையாளத்திலே பண்ணி வச்சிருக்காங்கன்றது தான் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இதுல குறிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டைரக்ஷன். நாம பிருத்திவிராஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப கொண்டாடணும்ல, செகண்ட் பார்ட்ல வந்துட்டு அவர் என்னமோ பண்ணியிருக்காரு. யாரோ ஒரு மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள போய் நீங்க தான் கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. கேமரா அப்படியே சுத்துன்னு சுத்தி இரவு நிழல்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமா, அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது எனக்கு தலை சுத்தி ஒரு மாதிரி மயக்கம் வாந்தி அதெல்லாம் வர மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று. என்னடா அப்படின்னா படம் ஃபுல்லா சிங்கிள் ஷாட் போது கண்ணு நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சு ட்விட்டர்ல பார்த்திபன் சார் இதை கட் பண்ணி போடுவார்னு நினைக்கிறேன். இவருக்கு தலை சுற்றல் வாந்தி எல்லாம் வந்துச்சா கண்டிப்பா போடுவார். இல்ல உண்மையிலே எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா அது வந்துட்டு அந்த அத்தனை மணி நேரம் அந்த சிங்கிள் ஷாட்ல நம்ம படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தலை சுத்தல் தலைவலி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லாதீங்க. புதிய முயற்சி இல்ல, புதிய முயற்சி எல்லாமே தலை சுத்தல் மாதிரி தான் இருக்கும். அது போதான் பழகணும் வைங்களேன். ஆனா மேட்டர் என்னன்னா இந்த படத்துலயே நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு மாதிரி கேமரா எப்படி கொண்டுட்டு போறன்ற பேர்ல தலைவலிக்குது. ஒரு மாதிரியான ஒரு இல்லைங்க, நான் இதுல ப்ரமோஷனல் இன்டர்வியூல பார்த்தேன். நிறைய கேட்கறாங்க வந்து என்னென்ன கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க போது நாங்க டிராகன் நிறைய கேமரா பேர்லாம் சொல்லிட்டு ஒரு ஈவன் ஐபோன்ல கூட நாங்க ஷூட் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாரு. நான் நினைச்சேன் பரவாயில்ல, என்னென்னமோ ஏதோ பண்றாங்க, இந்த புதுசா பண்றாங்கப்பா சேட்டன்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எம்புரான் ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சீன் பை சீனாவே படம் பெருசா இல்ல, உங்களுக்கு பெருசா கனெக்டே ஆகாதுங்க. படத்துல ஒரே ஒரு சீன் தாங்க மாசு. அது வந்துட்டு இன்டர்வல் முடிச்சுட்டு மஞ்சு வாரியர் வந்துட்டு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் நல்லா இருந்தாருங்க. அவர்லாம் பாவம் காலி பண்ணிட்டாங்க. நீங்க வேற ஸ்பாயிலர், அது ஸ்பாயிலர். மலையாள சூப்பர் ஸ்டார் அவர் மலையாள சூப்பர் ஸ்டாரோட இள சூப்பர் ஸ்டார்ல இளதலையே எல்லாம் ஆகிட்டாங்க அவரெல்லாம். ஆனா வந்து அந்த மஞ்சு வாரியனுடைய ஒரு சீன் இருக்கும் எக்ஸ்ட்ராடனரி. அந்த ஒரு சீன் தான் நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் பிச்சுக்கு போகுதுன்னு பார்த்தா அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் படம் அப்படியே திரும்பி ஃபிளாட்.
எங்கெங்கெல்லாம் மோகன்லால் வராரோ படம் ஃபிளாட்டுங்க. அதுதான் ஹைலைட். நீங்க நம்ம என்ன நினைப்போம், லூசிபர் 1ல வந்துட்டு மோகன்லால் வர சீன்ல ஃபயரா இருக்கும்ல, இங்க எங்கெங்கெல்லாம் மோகன்லால் வராரோ வாக் பண்ணாலே தெரிக்குமே. ஆமா, உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா இந்த படத்துல 2 ஃபைட் சீன் இருக்குங்க. ஸ்னைப்பரை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு மோகன்லால் ஸ்னைப்பரை சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனை சண்டைக்கு கூடுவார். சரி, அவனுங்கெல்லாம் ஓடி வரானுங்க. எவ்வளவு அபத்தமான ஒரு பின்னாடி 5 பேர் ஸ்னைப்பரோட இருந்துகிட்டே இருப்பான். அவன் அதையும் மீறி வந்து மோகன்லாலோட சண்டை போட்டு அடி வாங்கி அப்படியே குத்து வாங்கிட்டு இருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், மோகன்லால் ஏன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க வரவன் பின்னாடி ஸ்னைப்பர் போட்டுற மாட்டான். இந்த லாஜிக் கூட இல்லாம ஒரு சண்டை, இந்த சண்டை தான் அப்படி இருக்கு. அதை விட பலம் வந்து மோகன்லால் கிட்ட இருக்கு. கரெக்ட் தான், ஆனா சீரியஸா யாருமே ரசிக்கல. அது ஆடியன்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க இல்லையா, எதிர்க்க எனக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, எந்த விதத்திலும் என்னை ரசிக்க வரவில்லை. உண்மையிலே எதிர்க்க இன்டர்வியூல தான் வந்துட்டு அந்த அம்மா பேசுறதை கேட்குறேன். ஏங்க பிருத்திவிராஜ் என்ன நினைச்சிட்டு இருக்காப்ல, அவர் எதை இருந்தாலும் நான் பார்த்துக்கணுமா, அப்படியே பேசுறாங்க. ஒரு மாதிரி பரபரப்பான பேச, ஏன் இவ்வளவு பேசுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தான் பிடிக்கலன்ற நான் ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மார்னிங் 9 மணிக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி வேகா இருக்கான்னு பார்த்தா எதிரில் இந்த லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. ஒரே ஒரு சீனாக சொன்னேன், அந்த மஞ்சு வாரியர் சீன்ல தான் கிளாப்ஸ், அதுக்கப்புறம் மோகன்லாலுக்குன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கு, அதுலேயும் பயங்கர கிளாப். இந்த 2 தவிர மற்ற எல்லா இடமும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, இதுதான் வந்துட்டு மோகன்லாலுடைய கதாபாத்திரம். அவரை நம்ம மாசா பாக்குறதுடைய இதுவே என்னன்னா அந்த வேட்டி செட் தானே. படத்துல மனுஷனுக்கு 2 சீன் தாங்க வேட்டி செட்லயே கொடுக்குறாங்க. எல்லாத்துலயும் வந்துட்டு வில்லு விஜய் மாதிரி கோட் சூட்லயே வராதுங்க. என்னங்க சீரியஸ்ல போன இதுல லுசிபர்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேட்டி சட்டை போட்டு நடந்து வர சீன் தான் மாசா இருக்கும். அதை கூட கேட்கும் போது ரஜினிகாந்த் வந்து மைண்ட்ல வச்சுதான் நான் எடுத்தேன். கடைசியில அந்த சீனே ரஜினியோட சீன்ன்றது வந்துட்டு இப்பதான் தெரியுது. பட் ஆனா எனக்கு இந்த படத்துல வந்துட்டு மோகன்லால் அவர்கள் வந்து கோட் சூட்ல நிறைய இடங்கள்ல அவரும் அஜித் குமாராங்க. இப்ப அஜித் வந்துட்டு குட் பேட் அக்லில வந்துட்டு இப்படி இருக்காருன்னா ஒத்துக்க முடியுது. இப்ப விஜய் வந்துட்டு வில்லுல போனார்ல இதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் அது நிறைய இடங்கள்ல செட் ஆகல, கனெக்ட் ஆகல. உண்மையிலே நேட்டிவிட்டி கனெக்ட் உங்களுக்கு ஆகவே இல்லை. இது ஒரு மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்னேம் ஸ்னைப்பர் கிளைமேக்ஸ் ஃபைட் தான் அது. அதான் கிளைமேக்ஸ்ன்றதே நான் மறந்துட்டேன். ஏன்னா படத்தினுடைய ஸ்டார்டிங் ஒரு 15 to 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. படம் நல்லா இருந்தது, பயங்கரமாக கிரிப்பிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகி எப்போ தான் சொன்னேன், எப்போ மோகன்லால் அவர்களை கதைக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ படம் ஃப்ளாட்டு. கடைசியில் வந்து திருப்பி பிருத்திவிராஜ் அவர்களும் மோகன்லால் அவர்களும் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீனுன்ற திருப்பி ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் அங்கேயே வில்லன் தெரிஞ்சே சண்டை போடுறான், மேலேருந்து அவன் சுட்டுக்கிட்டே தான் இருப்பான். திருப்பி அவங்க நின்ற உடனே இவங்க 2 பேரும் பழி வாங்குறதுக்கான சண்டை. இந்த 2 ஃபைட்டு தான் படத்தில் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். எனக்கு அப்பதான் புரிஞ்சது மலையாள சினிமா நல்லா இருந்துச்சு, யாரோ அவங்க ஆள் மனசுல போய் பேன் இண்டியா படம் எடுங்கன்னு சொல்லி மனுஷனை கெடுத்து வச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் அவர்கள் இன்டர்வியூல கூட ஒரு இடத்துல சொன்னாரு, நாங்கள் வந்துட்டு லண்டன்லேயே ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வாட்டர் சம்திங் ஏதோ ஒன்று நாங்கள் பிளாக் பண்ணோம், அது பிளாக்கே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு காட்சி ஒன்று சொன்னாரு. அந்த காட்சியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க பிரம்மாண்டமாவும் இல்லை ஒட்டவும் இல்லை, அது நம்ம ஊர் மெட்ரோல எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல வேற லைக்கா தப்பிச்சிட்டாங்க. இல்ல லைக்கா வந்துட்டு புத்திசாலித்தனமா அந்த படத்தை வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கைமாத்தி விட்டுருக்காங்க. அதாவது லைக்கா வந்துட்டு ஒரு 120 கோடி என்னமோ வந்துட்டு அந்த இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு, கோகுலம் சினிமாஸ். அவங்களுக்கு வந்துட்டு அதாவது கடனுக்கு வாங்குறதுக்கு வச்சுக்க பண்ண மாட்டேன் என்ன பண்ண, சரி முடியல இதே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களாச்சு ஆசீர்வாத் சினிமாஸ். இப்போ இந்தியாவிலேயே எனக்கு பெருசா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் படம் எடுக்கிறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த சலாரை பார்க்குறோம், இப்போ ரீசெண்டாக அந்த கேம் சேஞ்சரை பார்க்குறோம், இந்தியன் 2 பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாஸ் படங்கள்லாம் மக்கள் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, பெருசாக வந்து அவங்க வந்து இம்பாக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ எம்புரான் நீங்கள் சொல்லும் போது கிட்டத்தட்ட எனக்கு அந்த மைண்ட் செட் தான் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா பீக்காக எடுக்கிறாங்க, அது ஒரு வாட்டி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ கேஜிஎஃப் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரியே வந்து சலார் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியல. ஏன்னா சலார் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க படங்கள் பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்துட்டுவாங்க, அது போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டா நம்மளோட ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல சிக்கந்தரோட அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ட்ரெய்லர் பார்த்தே போர் அடிக்குது. அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட இதுவே இருக்குது. ஆனால் அவங்க பாலிவுட்டில் அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு எவ்வளோ பரவாயில்ல, அட்லி வந்துட்டு ஓரளவுக்கு பாலிவுட்டில் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு கரண்ட் ட்ரெண்டை பிடிச்சி அடிக்கிறதுக்கு இவங்களால முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் எம்புரான் சொல்லும்போது அவங்க எதிர்பார்த்த விஷயம் வேற, நம்ம இந்த மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது இல்லை நம்ம அவ்வளோலாம் இல்லை, நம்ம இன்னும் வந்துட்டு இந்த லெவலில் தான் இருக்கோம், இதுக்கு மேலே நம்மளால போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மாஸ் படம் இந்த மாதிரி வந்துட்டு அடிச்சு தும்சம் பண்ணுற படங்கள்லாம் மக்களே ஒரு கட்டத்தில் போதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்க, கொஞ்சம் யதார்த்தமாக கதை பண்ணுங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ பொன்மான்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, பொன்மேன்ற படம் வந்திருக்கு. அதில் அந்த பஸ்ஸு சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக பார்க்கும்போது கிரிப்பாக இருக்குது, எந்த இடத்துலையும் லேக் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக
ரொம்ப யதார்த்தமா இருக்குது, ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா படமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக அங்கங்கே பிளேஸ் பண்ணிட்டே வராங்க. வெப் சீரிஸ்லாம் சூப்பராக இருப்பான். 1000 பேபிஸ்னு ஒரு படம் ரொம்ப சூப்பராக, அதாவது எப்படின்னா உங்களை வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் யதார்த்தமாக படம் பாருங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பிரம்மாண்டம்லாம் வேண்டான்ற அளவுக்கு தான் அங்கே இருந்தாங்க. அதில் ஒரு எழுச்சி கொண்ட ஒரு படம் தான் வந்து எம்புரான். நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஏன்னா அங்கே பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க, ஏன் நம்ம இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜை பார்க்கும்போது அந்த ஊர் கமலஹாசன்ற மாதிரி தான் இருக்குது. எப்படியாவது வந்து கேரள மலையாள சினிமாவை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதோட ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. பட் ஆனால் அது இந்த மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் சூப்பராக சலார்னு ஒன்று சொன்னீங்க, ஆக்சுவலி சரியான பலார்னு விட்டுச்சுல. இல்லை உண்மையிலே அதுதாங்க மேட்ரு. என்ன காரணம்னா சலார் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இவர் லூசிஃபர் 1 எடுத்தார். கரெக்டாக எடுத்திருக்காரு. ஒரு மலையாள சினிமா, ஒரு மலையாள இயக்குனர் பர்ஃபெக்டாக என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு சலாரில் போய் நடிச்சிருக்காரு. பிரசாந்த் நீல் எடுக்கிற அந்த ஸ்டைலெல்லாம் பார்த்துருக்காரு. உண்மையிலேயே இதில் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அந்த ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரும். ஒரு மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போதே தோணுச்சு இப்படி போச்சுல. உண்மை. அதில் ஹைலைட் என்னன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் வந்துட்டு ரொம்ப, இப்போ நமக்கு இன்ஸ்டாலேயே நிறைய இடங்களில் ஸ்லோ மோஷன் ஷாட் போட்டு வேணா நடந்ததாலே வெறுப்பாக இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான இப்போ ரஜினி சார் வராரு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ அதுக்கப்புறம் விஜய் அஜித் வரைக்கும் நம்மளால ஓகே. மலையாள சினிமாலையும் மோகன்லால் மம்முட்டி எல்லாம் என்னதான் வந்தா கூட நம்ம ஊருடைய கனெக்ட் இல்ல. அதை நான் வந்துட்டு அதை நம்ம இல்லைங்க. இப்ப நீங்க ஜெயிலர் எடுத்துக்கிட்டா கூட ஸ்லோ மோஷன் இருந்துச்சு, ஆனா தெகட்டாம இருந்துச்சு. எக்ஸாக்ட். அதே நீங்க ரஜினி சாரே வந்துட்டு ஒரு 20-30 தடவை ஸ்லோ மோஷன்ல வந்தா நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும், என்னடா இவ்வளோ ஸ்லோ மோஷன் தேவையில்லையேன்னு தோணும். ஆனா ஜெயிலர் ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோகன்லால் நடந்து வரும்போது ஸ்லோ மோஷன் இருக்குது அப்படின்னா கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு மேல லெவல்ல போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பட் இதுல இந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. இது வந்து பயங்கர ஸ்லோங்க. இப்ப அந்த பிரசாந்த் இல்ல நார்மலா ஒரு ஸ்டைல் வச்சிருப்பார்ல, அப்படியே பொறுமையா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் வந்துட்டு கொண்டுட்டு போய் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் ஒரு டைரக்ஷனை மாத்திருக்காரு. சூடுபட்டார் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்துட்டு சூடுபட்டு ஆடியன்ஸுக்கு சூடு வச்சிட்டாரு. அதுல ஷோர் ஷாட்டா நான் அடிச்சு சொல்லுவேன். நான் இதுல ஹைலைட் என்னன்னா 300 தேட்டர் ரிலீஸ் ஆகுதாங்க நம்ம ஊர்ல மட்டும், தமிழ்நாட்டுல மட்டும். வீரதீரசூரன் அதான் வீரதீரசூரன் வரல. வீரதீரசூரன் டைம்ல வராத டைம்ல இந்த படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், பீக் அடிச்சிருக்கும். கேஜிஎஃப் மாதிரி ஆயிருக்கும். எக்ஸாக்டா கேஜிஎஃப் மாதிரி ஆகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்திருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸே படத்துல இல்ல. அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. ஒரே ஒரு சீனும் இருக்கு, அதுதான் மஞ்சு வாரியரோட சீன் தான். எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கோர் பண்றாங்க. சூப்பரா இருக்கு அந்த சீனு. இன்டர்வலுக்கு அப்புறம் வர மஞ்சு இல்லைங்க, அந்த ஃபேன் பாய் சம்பவம் சொல்லுவாங்கல்ல, அந்த லெவல்ல போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அது ரொம்ப எக்ஸ்ட்ரா போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜோட ரஜினி சார் இணைஞ்சிருந்தாருன்னா அது என்னமா இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஜென்ரலா சொல்றேன். இல்ல சார் நல்லாவே நல்லா இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஏஆர் முருகதாஸுமே பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலி இவருக்கு ரஜினி சார் பயங்கரமான ஃபேன். அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம், ஸோ எல்லாமே இருக்குதான் செய்யுது. ஒரு அளவுக்கு மேல போகும்போது ரொம்ப அதிகமா அது அட்லி வந்து நம்மளே பாராட்டி ஆகணும். 3 படம்னாலும் முத்தான படங்கள். உண்மைதான். ஃபேன் பாய்னா ஒரிஜினல் ஃபேன் பாய். அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்னு தரமா பண்ணாரு. அண்ணனுக்கு பண்ணது மட்டும் இல்லாம பாய்ஜானுக்கும் பண்ணிட்ட மாதிரி ஷாருக்கானுக்கும் பண்ணி வச்சிருக்காரு. ஷாருக்கானுக்கு பண்ணி ஏங்க ஜெயிக்கிற எங்க போனாலும் ஜெயிப்பாங்க, பாலிவுட் போனாலும் ஜெயிப்பான். 1000 விமர்சனங்கள் சொல்லிட்டே இருக்கட்டும், அட்லி ஜெயிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி போயிட்டே தான் இருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு செட் ஆயிடுது. இன்னைக்கு குருவையே மிஞ்சிட்டார் சிஷ்யன்ற மாதிரி தான். இப்போ சங்கர் சார்னால வந்துட்டு ஒரு பேன் இந்தியா படம் பண்ண முடியுதான்னு கேட்டா இந்தியன் 2 கேம் சேஞ்சரும் எடுத்துக்காட்டா சொல்லலாம். இன்னைக்கு பேன் இந்தியா லெவலில் அவரால் பண்ண முடியலங்க, ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கு. அடுத்தவர் மீண்டு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் அவருடைய சிஷ்யன் இன்னைக்கு வந்துட்டு அங்கே ஒரு 1000 கோடி அடிச்சு கொடுத்துட்டு அழகா அடுத்து என்ன பண்ண போறாருன்ற அளவுக்கு போயிட்டாப்ல. இன்னைக்கு அவரை தேடி தேடி அவர் கூட டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே. சல்மான் கான், ஷாருக் கான், எல்லா கான்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு கெத்தா வாழ்ந்துட்டு இருக்காருல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்ம மலையாள சினிமா சும்மா இருக்கும், நம்மளும் போலாமே எதிர்பார்த்துருக்காரு. பட் ஆனால் அது இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு லூசிஃபர் 3ல வந்துட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுலேயே முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் இல்லை. லூசிஃபர் 3ல யாரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி நல்லா இருந்தால் சந்தோஷம் தான்.